பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் என ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பது ஏன்? ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டுமென காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தாவேகாவில் மாவட்ட செயலாளர்களை நியமித்து விஜய் உத்தரவு. நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயம் வழங்கி வாழ்த்து. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து. தாவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. ரிக்கட்சியா என்ற காய்ச்சல் வழக்கமானதுதான் என்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சீமான் ஒரு நேரம் அந்நியனாக இருப்பார், மற்றொரு நேரம் அம்பியாக மாறுவார். அவருடைய கருத்திற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு. அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது அவர்கிட்டதான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். நாம் தமிழர் கட்சியினர் மிரட்டல் விடுத்துள்ளதாக இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பேட்டி. உங்கள் அச்சுறுத்தலுக்கோ ஆபாச வசவுகளுக்கோ தான் கவலைப்பட போவதில்லை என திட்டவட்டம். ராணிப்பேட்டை அருகே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். உரிய நிவாரணம் வழங்க கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். கன்னியாகுமரி அருகே ரப்பர் சீட் உலர் கூடத்தில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் என தகவல். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம். தமிழக வீராங்கனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஆன்லைன் ரம்மியால் மேலும் ஒருவர் தற்கொலை. தமிழக அரசு இப்போதுதான் தடுத்து நிறுத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. மகாராஷ்டிரா மாநிலம் பண்டாராவில் உள்ள வெடிபொருள் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்து. 5 பேர் உயிரிழப்பு. இந்தியா இங்கிலாந்து T20 போட்டிக்கு செல்லும் ரசிகர்கள் மாநகர பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.